சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட 1 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 222 நம்ம கொடுத்ததில் டோட்டல் ஃப்ளாப். ஓகேங்களா, என்ன பண்ணுறது ஃப்ளாப் அவ்வளோதான். என்ன நம்பர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே நம்பரே வச்சு 3 டைம் அடிச்சிட்டான். அது இல்லாமல் நேற்றுக்கு அவனுக்கு முந்தானத்துக்கு ரிசல்ட்டு 203. ஸோ அதனால் 2 மட்டும் அப்படியே வச்சு ட்ரிபிள்ஸ் இறக்கியிருக்கான். ஓகேங்களா, ஓகே. 1/6/2024 ஜூன் மாதம் முதல் நாளுக்கான நம்ம டியரோட 1 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 5 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் நேற்று ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏ போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 1 கிடச்சிருக்கு. எனக்கு லாட்ரி விளாடணுன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஆப்போட லிங்க் வந்து நான் எப்படின்னா ஆப் லிங்க்கு நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்போட லிங்க்கு யூடியூப்பில் நம்ம சேனல் பேஜில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுவும் பெய்டு கிடையாது, பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை வந்து எதுவும் இந்த அமௌண்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேங்களா, நான் விளையாடுறப்போ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, சி போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. டெய்லி சொல்கிறது தான், லிமிட்டாக ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா, அது இன்னும் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகாதீங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5, 6, 6, 5, 7, 2, 2, 7, 2, 4, 4, 2 மொத்தம் 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு, டபுள் போர்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 3 டிஜிட் பார்க்கலாம். நம்ம கொடுக்குற கெஸிங்கில் ஏதாவது ஒரு கெஸிங் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏபிசி போர்டு பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5, 6, 4, 2, 7, 5 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் பாக்ஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்த நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதில் 5ன்ற நம்பர் காமனாக இருக்குது. ஸோ நான் 5ன்ற நம்பரை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 5 வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டியரோட 1 மணியில். ஸோ 5 வந்து முக்கியமாக வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வேணால் வேறு ஏதாவது நம்பர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா லாட்ரியோட 3 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 585 டபுள்ஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 8 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 85, அதாவது பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ டபுள்ஸ் வரலான்னு அப்படின்னா நமக்கு மினிமம் 3 டிஜிட் பாஸ் ஆகிறது சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். பட் ஆனால் டபுள்ஸ் இருந்ததுனால அப்படி பார்த்தாலும் நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு இன்றைக்கான கெஸ்டிங் பார்க்கலாம். கேரளாவோட 3 மணி கெஸ்டிங்கு. ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ ஜூன் 1, அதனால் நீங்கள் 1ன்ற நம்பர் கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், இல்லை 6ன்ற நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏ போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏன்னா போன மாதம் மே மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா 30ன்ற நம்பர் அப்படியே இறக்கியிருப்பாங்க ஒரு ஷோவில். ஸோ இன்றைக்கி அதேமாதிரி 1, 6 2 நம்பர் 1, 6 அப்படின்ற நம்பரை கூட இன்றைக்கி இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங்கில் அது மேட்ச் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, பி போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்ட்லேயும் அதே மாதிரி 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 283 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் போர்டில் எல்லாமே சேர்த்த மாதிரி கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 7887, 2332, 7667 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 787 இல்லைனா 737 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 876, 328 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 3 டிஜிட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு நம்பரை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் வந்து ஃபுல் வின்னிங் அடிக்க சான்சஸ் இருக்குது.
ஸோ அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வரும்னு தோணுச்சுன்னா அந்த நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? வணக்கம் நண்பர்களே, நம்ம இங்கே பார்க்க போகிறது டியர் லாட்டரியோட 6 மணிக்கு சீன் பார்க்க போகிறோம். இதுக்கு ரிசல்ட்டு 984. ஆல் போர்டில் நமக்கு 9 கிடச்சிருக்கு, 9 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் நமக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 983 கொடுத்துருந்தேன், பட் 984 வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு நம்பரில் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. 1/6/2024க்கான டியரோட 1 மணிக்கு சீன் பார்க்கலாம். ஸோ ஜூன் 1, அதனால் 1/6ன்ற நம்பர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஓகே, நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து கம்மியான நம்பர் போட்டு எப்படியா அடிச்சிருங்க, ஃபுல் வினிங் இருக்கிற மாதிரி பாருங்கள். பி போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏதாவது லாட்ரி ஆப் விளாட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா, ஆப்பில் விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் பி போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம உங்களுக்கு லாட்ரி ஆப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி விளாண்டுக்கோங்க. ஃப்ரீ தான். நான் வந்து எதுவுமே சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் நான் விளாட்றதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஆப்பில் அமௌண்ட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கோங்க. முடிஞ்சளவு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி விளாட்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 37 73 8228 7337. அது ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 327, அதுக்கப்புறம் 827. ஸோ நமக்கு 37, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27, ரெண்டுமே முக்கியமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணி லிமிட்டாக வந்து வின் பண்ணுற மாதிரி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டியர் லாட்டரியோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 520. நம்ம கொடுத்ததில் பியில் 2 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஏவும் சியும் பாஸ் ஆகலை, பி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. மந்த் என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மந்த் ஸ்டார்டிங் இன்றைக்கி பார்க்கலாம். 1/6/2024க்கான டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ ஜூன் மாதம் முதல் நாள் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறோமோ பாருங்கள். ஃபஸ்ட் நாள் வின் பண்ணுற மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. உங்களுக்கு தான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் விளாட்ற ஆப்பை லிங்க்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. பி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் வந்து 8558 4554 4994 கிடச்சிருக்கு. ஸோ 6 நம்பர் நம்ம வழக்கம்போது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுலேருந்து எதாவது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா நிறையா போடுற மாதிரி வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் லிமிட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா 859 459 2 நம்பர் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சதில் 459 அந்த ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
உங்கள் கெஸிங்கில் 459 மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 459 வச்சு கூட ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாமே சொல்கிற மறுபடியும் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் பிரிச்சுக்கோங்க, அது மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள்.